அதுக்காக என்ன நீங்க எங்க தலைவர் நாயா? கிறிஸ்டியானிட்டியில சிகப்பு மெயின், இந்துக்கள்ல மஞ்சள் மெயின், முஸ்லீம்ல தான் பச்சை மெயின். பச்சை நாங்க வேணாம்னு சொல்லிட்டோம். ஏன்னா பச்சையில் நாங்க எல்லா முஸ்லீம் நாங்க வந்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிடுவோம். அவமானப்பட்டு போய் ஒரு 3000 ரூபாய் காசுக்கு அவமானப்பட்டு போய் லைன்ல நின்று வாங்குற அளவுக்கு எங்களை கேவலப்படுத்தி வீட்டுல எங்க அம்மா வடவங்காய போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுது, கட்டிக்கிறதுக்கு யூஸ் பண்றது மாதிரியே புடவை கொடுக்குறீங்க. உங்களுக்கு ராகுல் காந்தி மோடிங்கிற பேரை சொன்னோன்னு உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க தெரியுமா? கெஜ்ரிவால்லாம் ஏன் தூக்கி உள்ளார வச்சிருக்காங்க தெரியுமா? இப்ப கூட எங்க ஆளை சீரியஸா திகார் ஜெயில வைக்கணுங்கிற பிளானுக்கு தான் இருந்துட்டு இருக்காங்க. தள்ளி வைக்கிறதுனால என்ன பிரச்சனை? தேர்தல் வருதுல, இலவசம் கொடுத்து ஏமாத்துற விஷயம் நடத்துறீங்களா? மக்களை ஏமாத்துற அப்ப பொங்கல் தள்ளி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப எங்க ஜனநாயகம் படத்தை தள்ளி வைக்கிறதுக்கு பிளான் பண்றீங்களா? அது மாதிரி பொங்கல் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுல என்ன பிரச்சனை? ஏங்க எங்க கட்சியில ஆதவர்ஜுனா இருக்காருல்ல, அவரை எதுக்காக கட்சியில சேர்த்திருக்கோம்? அவர் திமிங்கிற பால் கறந்து எடுத்துட்டு வர்றதுக்கு தான் அவர் வேலையே. ஏங்க காசெல்லாம் திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டாங்க, படம் தான் காட்டணும்னு வெறி கொண்டு நிப்பாங்க. அவங்களுக்கு படம் தாங்க காட்டணும். என்ன நீங்க புரிதல் கொஞ்சம் கூட இல்லையா? அதனால யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிடுவோம், யூடியூப்ல போட்டு காட்டிடுவோம். எங்க தலைவர் வீட்டுல உட்கார்ந்து என்ன பேசலாம்னு சொல்லி சிந்திச்சிட்டு இருக்காரு. அதுல என்ன பிரச்சனை? கடைசியா எப்ப பார்த்தோன்னா அந்த கிறிஸ்மஸ் விழா 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சாங்க. அப்பதான் வந்தாருன்னு நினைக்கிற வெளியே அரசியல் ரீதியா. ஏங்க நீங்க இவங்க என்னங்க டிஎம்கேலா? டிஎம்கே ஆளுன்னு இல்ல சார், அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னா இப்ப எடப்பாடி அவர்களை பாத்துக்கோங்க. 234 தொகுதி முடிக்க போறாரு, பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு. இப்ப தேர்தல் இன்னும் 3 மாசத்துல வரப்போகுது. எல்லா கட்சிகளுமே அவங்க வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. தேர்தலை எப்படி சந்திக்க போறோன்றதுக்காக பயணிச்சுட்டு இருக்காங்க. தலைவர் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இன்னும் 3 மாசம் தேர்தல் இருக்கு. ஏங்க நாயின்னு இருந்தா 4 பேரும் சுத்ததான் செய்யும். அதுக்காக என்ன நீங்க எங்க தலைவர் நாயா? மத்த கட்சிக்காரலாம் நாய் மாதிரி சுத்துவான் சொல்லுவீங்க. அந்த அரசியல் கட்சி தலைவர் என்னத்த நான் அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆமா, இந்த நாய் போறது மாதிரியான உதாரணத்துக்கு சொல்றேன். நான் அவங்கள நாயின்னு சொல்லல, ஒரு உதாரணத்துக்கு நாய் மாறி அப்படின்னு. நாய் கிடையாது, ஆனா நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாய் கிடையாது, நாய் மாறி அப்படின்னு வரும். ஆனா வராது. அந்த மாதிரி வரும். அதான் வராதா? புரியல, என்ன வரும்? ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா மக்களை நேரடியா சந்திச்சு அவங்க என்ன பிரச்சனையில இருக்காங்க, அதுக்கு என்ன நம்ம தீர்வு கொடுக்க முடியும், அதுக்கான வாக்குறுதிகள் என்ன கொடுக்க முடியும்னு சொல்றதுதான். அதற்கு முதலமைச்சர் ஆகணும்ல, முதலமைச்சர் ஆகணும்ல. ஆனதுக்கு அப்புறம் தானே மக்களை சந்திச்சு என்ன உங்களுக்கு வரன்னு கேட்டு இது பண்ண முடியும். அப்ப எடப்பாடி அவர்கள்லாம் இப்ப முதலமைச்சரா இருக்காரு, அவர் போயிட்டு சந்திச்சுட்டு இருக்காரு. அப்ப இதுலயே தெரியுது உங்க மனநிலை முதலமைச்சர் நம்ம ஆக மாட்டோம், நமக்கே தெரிஞ்சு போச்சு, நம்ம தோக்க தான் போறோம், அதனால அமைதியா உட்காந்து. மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த தோக்குற விஷயத்தை பத்தி பேசாதீங்க. எங்க தலைமை ஜெயிச்சாச்சு அப்படி பேசுங்க. ஜெயிச்சாச்சுன்னு சொல்லி பேசுங்க. என்னைக்குமே ஒரு விஷயங்க நாம நினைக்கணுங்க. ஆமா, இந்த ஓட்ட பந்தயத்துல நாம ஜெயிச்சிட்டோம் நம்ம நினைச்சாதான் அதுக்கப்புறம் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். விஜய் அவர்கள் நினைக்கிறாரா? ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைச்சிருக்காரு அவரு. தெரியுமா, பனையூர்ல தனியா ஒரு சட்டசபை மேட்ச போட்டு அதெல்லாம் செட்டப்பே அப்படிதான். ஆமா, சென்டர் அப்படி உட்காந்து பாரு. அவர் எப்படி இந்த தலைமைச் செயலகத்துல எப்படி ஒரு செட்டப் இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கு. அப்படியே அப்படி அந்த டியூன் ஆயிருக்கும். இப்பதான் டியூன் ஆயிருக்கும். அதான் உங்களுக்கே அப்ப தெரியுது. நாங்க இப்பதான் அரசியல காலே வச்சிருக்கோம், இப்பதான் என்னன்னு கத்துக்கிட்டு இருக்கோம். அதனால இப்ப வரைக்கும் அமைதியா தான் இருப்போம். அந்த தேர்தல் முடியட்டும், பாயிண்ட் வரட்டும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளீஸுங்க, அதாவது எல்லா அரசியல்வாதியும் கத்துக்கிறோம், நாங்க வர்றதுக்கு முன்னாலே கத்துக்கிறோம். புரியுதுங்களா சார்? 2 வருஷம் ஆகுது, வர்றதுக்கு முன்னாடியே கத்துக்கிறோம்னா 2 வருஷத்துல என்ன மாதிரியான வேலைகள் செஞ்சிருக்கீங்கன்னா நான் கேட்கிறேன். தாவேகா தலைவர், அப்புறம் தாவேகா தொண்டர்கள், நிர்வாகிகள் என்ன மாதிரியான வேலைப்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கீங்க தேர்தலுக்காகன்னு? 2 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்க? 2 வருஷமா தாவேகாங்கிறத நிப்பாட்டி வச்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, தெரியுமா? என்ன நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? கொடியை கண்டுபிடிச்சோமா, கொடிக்கு கலரை கண்டுபிடிச்சோமா, கொடியில யானையை வச்சோமா, அந்த யானைக்குள்ளார சென்டர்ல ஒரு பூவை வச்சோமா, இதெல்லாம் என்ன ஈஸியா உடனே பண்ணிட முடியுமா? சீமான் அவர்களோட கொடியை காப்பி அடிச்சு அப்படியே வச்சிருக்கீங்க. சரி, கொடியை தான் காப்பி அடிச்சீங்க, பாத்தீங்கன்னா என்னோட வசனத்தையும் காப்பி அடிச்சிட்டீங்களேடான்ற மாதிரி சீமான் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தாரு. அவர் எங்க இருந்து காப்பி அடிச்சாரு? அவரே விடுதலை புலி கொடியை சுட்டுக்கிட்டாரு. விடுதலை புலிகளோட கொடி அது, நல்லா தெரியுமா உங்களுக்கு? காப்பி அடிச்சிங்கன்றத ஒத்துக்கிறீங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நாங்க காப்பி எல்லாம் அடிக்கல. டீ அடிச்சீங்களா? அப்ப என்னது டீ அடிச்சோமா? என்னங்க அது? நீங்க தானே சார் காப்பி எல்லாம் அடிக்கல, டீ அடிச்சோம், ஹார்லிக்ஸ் அடிச்சோம், பூஸ்ட் அடிச்சோன்றீங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க காஃபி டீ பூஸ்ட்னு போய் நிக்கீங்க. ஏங்க என்னங்க கேள்வி கேக்குறீங்க? கேள்வியை மட்டும் கேளுங்க, வேற எது சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. நானா? அப்புறம் வேற யாரு? நான் தான் சார், நான் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேன்.
காப்பி அடிச்சீங்க. அப்புறம் வந்தீங்கன்னா அந்த கொடியை வந்து நீங்க காப்பி அடிச்சீங்க, ஒத்துக்கிறீங்களா? ஏங்க ஐயோ, மறுபடியும் வேற கேள்வி கேளுமா. அந்த கேள்வியை விட்டுருங்க, அந்த கேள்வியை விட்டுருங்க. வேற ஏன் வேற வார்த்தையே உங்களுக்கு தெரியாதா? நெஞ்சு குறுகுறுக்கும் அந்த மாதிரி தான் இப்போ வந்து உங்க குற்றத்தை நாங்க சொன்னதும் வந்து அந்த பதில் சொல்ல முடியலையா சார் உங்களால? ஏமா என்னம்மா நீங்க அந்த கொடி என்ன பிஜேபி காரனோட கொடி பார்த்துருக்கீங்களா? மஞ்சள் சிகப்பு இதெல்லாம் இருக்குதுல்ல. இந்த மஞ்சளும் சிகப்பும் ஆதி காலத்து கலர் தெரியுமா? கிறிஸ்டியானிட்டியில சிகப்பு மெயின், இந்துக்கள்ல மஞ்சள் மெயின், முஸ்லீம்ல தான் பச்சை மெயின். பச்சை நாங்க வேணாம்னு சொல்லிட்டோம். ஏன்னா பச்சையில் நாங்க எல்லா முஸ்லீமும் வந்து நாங்க வந்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிடுவோம். அந்த மாதிரி ஒரு பிளான்லாம் இருக்குது. அதனாலதான் சிகப்பி மஞ்சளை மட்டும் நாங்க வச்சுக்கிட்டோம். இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்து பழைய வரலாறுலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கம்மா. ஏதோ அவன் கொடிய காப்பி அடிச்சோம் இவன் கொடிய காப்பி அடிச்சோம்லாம் பேசாதீங்க. நாங்கெல்லாம் வந்து வேற லெவல். நீங்க வந்து பாண்டிய மன்னர்கள் கொடி, சேர மன்னர்கள் கொடி, சோழ மன்னர்கள் கொடி இதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? அந்த கொடியோட வர்ணங்கள்லாம் பார்த்திருக்கீங்களா? அதுல எல்லாம் இல்லாம நாங்க ஏன் யானை போட்டோம்? காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம் சொல்லாதீங்க, பெருசா இருக்கிறது யானை. விஜயா? விஜயா அவரு எப்ப காட்டுக்கு போனாரு? காட்டுக்கு ராஜா சிங்கம்னு சொல்லாதீங்கன்னா சரி விஜய் அவர்களை சொல்ல போறீங்க போல அப்படின்னு நினைச்சேன். என்னங்க ஏங்க தயவு செஞ்சு நீங்க விதண்டாவாதமா பேசுறீங்க. நீங்க டிஎம்கே ஆள் மாதிரியே பேசுறீங்க. சார் டிஎம்கே ஆளுகள் உண்மையை பேசினா டிஎம்கே ஆளுங்களா சார்? இது என்ன சார்? அப்ப டிஎம்கே காரங்களா உண்மை பேசுறாங்களா? டிஎம்கே காரங்க இப்ப எவ்வளவு தெரியுமா அவமானப்படுத்தாங்க? பொங்கலுக்கு இலவசம் கொடுக்குறேன்னு 3000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. ரைட்டு, கொடுத்த நன்றி. ஆனா அதை எப்படி தெரியுமா கொடுத்த? லைன்ல வரிசையா நிக்கிறோம், அவமானப்பட்டு போய் ஒரு 3000 ரூபாய் காசுக்கு அவமானப்பட்டு போய் லைன்ல நின்று வாங்குற அளவுக்கு எங்களை கேவலப்படுத்தி. எங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த அக்கௌண்ட்ல போட்டுக்கலாமா இல்லையா? எங்க ஆட்சி வந்ததுன்னா, எங்க விஜய் ஆட்சி வந்ததுன்னா எப்படி செய்வாங்களா? ஜிபே பண்ணுவீங்களா? அப்படிதான் பண்ணிருக்கணும். அத்தனை பேருக்கு ஜிபே நம்பர் இருக்குல்ல. நியாய விலை கடையில பொங்கல் தொகுப்பு பொங்கல் பரிசு கொடுக்குறாங்கன்னா அந்த பொங்கல் பரிசுல அந்த அரிசி, சர்க்கரை, அப்புறமா அதுக்கு தேவையான வெல்லம், கரும்புன்னு எல்லாமே கொடுப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஜிபேல பண்ண முடியுமா? அரிசி, வெல்லம், பருப்புன்னு எல்லாத்துக்கும் அது கூட தானே சார் பணத்தொகை. ஏங்க நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க வாங்கிக்க மாட்டோமா? இது புடவை கொடுக்குறீங்க. அந்த புடவை என்ன வீட்டுல எங்க அம்மா வந்து வடவங்காய போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுது. கட்டிக்கிறதுக்கு யூஸ் பண்றது மாதிரியா புடவை கொடுக்குறீங்க? எதுக்கோ ஒண்ணு யூஸ் ஆகுதுல்ல அவங்க கொடுக்கறது, தேவையில்லாம இல்லல்ல, தேவைப்படுதுல அந்த பொருள். என்னங்க எப்படி பேசுறாலும் பாத்தீங்களா? நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க டிஎம்கே ஆள் தானே. நான் டிஎம்கே ஆள்ல கிடையாது சார், நடுநிலையா தான் பேசுறேன். இப்ப விஜய் அவர்கள் இதை பண்ணியிருந்தாலுமே விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டா தான் நான் பேசுறேன். இப்படி எல்லாம் நாங்க கேவலமான ஒரு புடவை கொடுத்து 3000 ரூபாய் லைன்ல நிக்கிற வைக்கிற ஆட்சியெல்லாம் எங்க இதில் நடத்த மாட்டோம். ரேஷன் கடையே கிடையாது, ஃப்ரீயே கிடையாது, ஃப்ரீயே கிடையாது. எவனுக்கு ஏங்க இலவசம் கொடுக்கறதே தப்புங்க. இலவசம் கொடுக்கறதுங்கிறது அவனை இழிவா நீ பாக்குற. பொங்கலுக்கு நாங்க வந்து 3000 உங்க விஜய் அவர்களுக்கு கொடுக்கணுமா? அப்ப ஏங்க என்னங்க இது? நாட்டு மக்களையும் இலவசம்னு சொல்லாதீங்க சார். மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு, அது பொங்கல் பரிசு, மக்களோட பணம் தான் அது, ஒண்ணும் இலவசம் இல்ல. திமுக அவங்க பணத்தை எடுத்து கொடுக்கல, மக்களோட பணத்தை பொங்கலுக்கு ஒரு பரிசா ஒரு தொகையை கொடுக்குறாங்க. அதைத்தான் ஏன் கேவலப்படுத்துறீங்கிறான். எங்க வீட்டு சனத்தெல்லாம் கொண்டு போய் லைன்ல நிக்க வைக்கிறீங்களே, உங்க வீட்டு சனம் நின்று லைன்ல வாங்குதா? உங்க வீட்டு சனத்துல வந்து நின்று வாங்குறாங்களா? பொம்பளைக்கு வந்து நின்று வாங்குறாங்களா? அப்ப நீங்க எந்த அளவுக்கு எங்களை கேவலமா நினைக்கிறீங்க? மக்களை உங்க வீட்டுல ஒரு ஆளா நினைக்கிறீங்களா? இல்ல கேவலமா நினைக்கிறீங்க. எங்க தலைவன் அப்படியா? எங்க தலைவன் மக்கள்ல ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்காரு, புரியுதுங்களா? எங்க வீட்டுல இருந்து இருக்காரு. மத்தபடி மக்கள் பிரச்சனையிலயோ மக்களுக்கு தேவையான இடத்துலயோ எந்த இடத்துலயுமே விஜய் அவர்கள் இன்னை வரை நின்னதுல வந்து என்னங்க திருப்பி எதிர்கட்சியான சதியான சார். ஏன் சார் இப்போ எவ்வளவு போராட்டம் போயிட்டு இருக்கு, இன்னைக்கு கூட போராடிக்கிட்டு இருக்காங்க ஆசிரியர்கள். அங்க போய் நின்னாரா உங்க விஜய் அவர்களு? என்ன ஐயோ, அந்த போராட்டம் நடக்கிறதுக்குலாம் ஆணி வேற எங்க தூண்டி விடுறது யாருங்க? பின்னால இருந்து தூண்டி விடுறதே எங்க. அதான் பல தடவை சொல்லிட்டேன், நிறைய தடவை இதெல்லாம் சொல்லிட்டேன்ல. ஒரு புரட்சி தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா அது பின்னால வந்து எங்க ஆள் இல்லாம எதுவும் நடக்காதுங்க. ஆமா, என்ன தூண்டி விட்டுட்டு வீட்டுல அமைதியா உட்காந்துக்க வேண்டியது, ஒண்ணும் தெரியாத மாதிரி. எல்லாத்தையும் தூண்டி விட்டு அமைதியா வீட்டுல உட்காந்துக்கிறாரா? நீங்க தானே சொல்றீங்க தூண்டி விடுறதே நாங்க தான், புரட்சியை வெடிக்க வைக்கிறதே நாங்க தானே. ஒரு மாற்றம் வேணுமா இல்லையாங்க? மாற்றம் வேணும்னா அமைதி. தமிழ்நாட்டுல இந்த போராட்டங்கள்லாம் இல்லாம மக்கள் அவங்களோட நலனுக்காக அமைதியா வாழணும் சார். அதுதான் நாட்டு மக்களுக்கும் நல்லது, நாடுக்கும் நல்லது. இந்த மாதிரி புரட்சியை தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது நல்லதா? உங்களுக்கு அரசியல் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு கொஸ்டின் பண்ணுங்க, புரியுதுங்களா? அரசியல்ல சொல்லி கொடுங்க சார். ஏங்க பின்னால இருந்து வேலை பார்க்கணுங்க. முன்னால இருந்து வேலை பார்த்தோம்னா பிடிச்சி உள்ளார போட்டுருவாங்க.
உங்களுக்கு ராகுல் காந்தி வந்து மோடிங்கிற பேரை சொன்னோன்னே உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க தெரியுமா? கெஜ்ரிவால்லாம் ஏன் தூக்கி உள்ளார வச்சிருக்காங்க தெரியுமா? இப்ப கூட எங்க ஆளை வந்து சீரியஸா திகார் ஜெயில வைக்கணுங்கிற பிளானுக்கு தான் இருந்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்களே, ஆமா, இந்த 41 பேர் செத்து போனதுல அனாவசியமா கோத்து விட்டாங்கல்ல. இது வரைக்கும் அவர் பேர் இல்ல, இப்ப கோத்துட்டு விசாரணை 12ஆம் தேதி கூப்பிட்டு இருக்காங்க திகார்ல வைக்கிறதுக்கு. ஆனா டிஎம்கே காரன் என்ன சொல்றான் தெரியுமா? திகார்ல வைக்காதீங்க, திருச்சி ஜெயில வைங்க, நான் டீல் பண்றேன் அப்படிங்கிறாங்க. திருச்சி ஜெயில் எது புழல் ஜெயில் இன்னும் கிட்ட. ஏங்க நாடு நாசமா போறதுக்கு பிளான் பண்றாங்க. ஒண்ணும் உங்களுக்கு தெரியலையா? திருச்சி ஜெயிலையோ புழல் ஜெயிலையோ எங்க தலைவனை வச்சிட்டா எல்லாரும் கொந்தளிச்சு ஜெயில் கதவை உடைச்சு தகர்த்துருவாங்க தெரியுமா? எங்க ஆளுங்க யார் தெரியுமா? என்ன பேசுறீங்க? ஜாம்பிஸ் அப்படின்னு கேள்விப்பட்டேன் சார். என்னது ஜாம்பி சாமி உங்க ஆளுங்களா? ஜாம்பி? எங்க தலைவனுக்கு ஒண்ணுதான், நாங்க வந்து கடிச்சு கொதறி விடுவோம்டா எல்லாரையும் அப்படின்ற மாதிரி. ஜாம்பிஸ், ஜாம்பிஸோட அர்த்தம் என்ன தெரியுமா? மனுஷனை மனுஷன் கடிக்கிறது. அது மாதிரி எங்க இதுல எவனாவது ஒருத்தன் கடிச்சானா? கடிச்சானாவா? காவல்துறை கையவே புடிச்சு கடிக்கிற அளவுக்கு வெறி பிடிச்சிருக்காங்க சார் தாவேகா தொண்டர்கள். கடிச்சாங்களா கடிச்சானா அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேக்குறீங்களே, எப்படி மனசாட்சியே இல்லாம இந்த கேள்வி கேட்க தோணுது உங்களுக்கு? ஐயோ, ஒரு விஷயங்க, கூட்டமா இருக்கிற ஒரு இடத்துல டே அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடுறப்ப பக்கத்துல இப்படி கையை ஒருத்தர் நீட்டுறப்ப எப்படி இருக்கும்? டே அப்படின்னு நான் கூப்பிடுறப்ப அந்த கையை வச்சுக்க போட்டோ எடுத்தவங்க வந்து கடிச்சது மாதிரி எடுத்துட்டாங்க. இவனுங்க இந்த போட்டோகிராஃபர் இருக்கானுங்களே, ஐயோ உலகத்திலே மகா மட்டமானவனுங்க. சீரியஸா சொல்றேன், எதையும் உண்மையா காட்டுறதே இல்ல, பொய்யா ஒண்ணு கிரியேட் பண்ணி இது பண்ணிடுறது. புரியுதுங்களா? எங்க தலைவர் என்ன பண்றாருன்னு எல்லா பக்கட்டும் கேமரா வச்சு எடுத்துறாங்க. ஆமா, அப்ப கட்டிக்கவே இல்ல தாவேகா தொண்டர்கள். கட்டிக்கலங்க, சீரியஸாங்க. அவனை மீட் பண்ணி கேட்டீங்களா? தலைவர் முத்தம் கொடுப்பாரு தெரியுமா? கேட்டா முத்தம் கொடுப்பாரு, ஆனா கேட்கணும், கேட்டாதான் தலைவர்கிட்ட கிடைக்கும். எப்படி அந்த கம்பி மேல ஏறி நின்னு உச்சில? ஏங்க அவன் எங்க ஏறினாங்கலாம் பிரச்சனை இல்லைங்க, அது அவன் கேட்டவனே நம்ம ஆள் கிடையாதுங்க. அவன்லாம் டிஎம்கேயோட சதிகாரனுங்க. இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் எங்க ஆள் கொடுத்தாருல முத்தம். ஆம்பளைன்னு பார்க்காம கொடுத்தாரா இல்லையா? முத்தங்கிறது பொம்பளைங்க கொடுப்பாங்க. திமுக வந்து உள் நுழைக்கிறீங்க. திமுக அப்ப நீங்க வந்து அந்த அளவுக்கு பயப்படுறீங்க, எல்லாமே எது நடந்தாலும் திமுக மேல படிய தூக்கி போட்டுறணும், நம்ம சேஃப் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி. ஐயா, உங்களுக்கு விவரமே தெரியல. அவங்க எல்லாம் தீய சக்திங்கிறது தலைவர் சொல்லிட்டாரா இல்லையா? ஒரு 3 நிமிஷம் வீடியோல கூட என்ன சொன்னாரு? நீங்க பண்றதெல்லாம் எனக்கு தெரியுங்கிறதுனால சொன்னாரா இல்லையா? அது மாதிரி அவங்க பண்றதெல்லாம் தெரியாம இல்ல, அப்பட்டமா தெரியுது. மக்கள் யார் பக்கம் தெரியுமா? எங்க தலைவன் பக்கம். எல்லா உண்மையும் தெரியுது. சும்மா 3000 ரூபாயும் ஒரு வடவும் புலியில சேலையும் கொடுத்துட்டா நீங்க ஜெயிச்சிடலாம் நினைச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து நம்ம தலைமை மக்கள் பத்தி எங்களுக்கு தெரியும். நாங்க எல்லாரும் சொல்லிட்டோம், எல்லாம் யாரு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஆனா ஓட்டை நமக்கு போட்டுருக்குன்னு சொல்லிட்டோம். ஆமா, அப்ப கூட கொடுக்காதீங்க, காசெல்லாம் வாங்காதீங்க, ஓட்டுக்கு காசு வாங்கி போடாதீங்க, உண்மையா யாரு வந்தா யார் தலைவரா வந்தா தமிழ்நாட்டு நல்லா இருக்குமோ அவங்களுக்கு போடுன்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டீங்க. காசை வாங்கிக்கோங்க, ஆனா எங்களுக்கு போட்டுருங்க. என்ன சார் எண்ணம் இது? அவங்க கொடுக்கறது ஃபர்ஸ்ட் பொங்கல் தொகுப்பு தான். அது அவங்க எந்த இடத்துலயுமே வந்து இது ஓட்டுக்காக நாங்க கொடுக்குறோன்ற அந்த கருத்தை வந்து முன்வைக்கவே இல்லை. அது ஏன் இப்போ? ஐயோ, அது இப்பதான் பண்ணுவீங்களா? முன்னாடியே பண்ண வேண்டியதானே? தீபாவளி கொடுக்க வேண்டியதானே? ஏன் பொங்கல் தான் பண்டிகை உங்களுக்கு தெரியுதா? தானே கொடுத்துட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு கொடுக்க வேண்டியதானே? ஆட்சியில இருந்து எல்லா ஆட்சியிலுமே பொங்கலுக்கு தான் இந்த பொங்கல் பரிசு தொகைன்றது கொடுத்துட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு கொடுக்கறதுனா பொங்கலை தூக்கி அப்ப அக்டோபர் மாசம் வச்சிட முடியுமா? வைக்கணுங்க, வைக்கணும், சீரியஸா வைக்கணும், தள்ளி வைக்கணும். தள்ளி வைக்கிறது தான் என்ன? தள்ளி வைக்கிறதுனால என்ன பிரச்சனை? தேர்தல் வருதுல, இலவசம் கொடுத்து ஏமாத்துற விஷயம் நடத்துறீங்களா? மக்களை ஏமாத்துற, அப்ப பொங்கல் தள்ளி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப எங்க ஜனநாயகம் படத்தை தள்ளி வைக்கிறதுக்கு பிளான் பண்றீங்களா? அது மாதிரி பொங்கல் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுல என்ன பிரச்சனை? பொங்கலை தள்ளி வச்சிருந்தோம்னா ஜனநாயகம் எப்ப ரிலீஸ் அப்ப பொங்கல் கொண்டாடி இருக்கலாம்ல. ஓ, பொங்கலுமே நீங்க வந்து ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுறப்ப தள்ளி வச்சிருவீங்க. அப்படிதானே பண்ணிருக்கணும். இந்த நாட்டோட அரசியல் எந்த அளவுக்கு தரங்கட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? அரசியல் திட்டம், அரசியல் சட்டம் போட்டா அந்த சட்டம் செயல்பட ஆகுமா? ஆகுதுங்க. அப்ப பொங்கலை தள்ளி வச்சு நடத்த இருக்க வேண்டியதுதானே. உண்மையிலே வியப்பா இருக்கு சார். தாவேகா நினைச்சாலும் வியப்பா இருக்கு. தாவேகா தொண்டர்கள் உங்களை மாதிரி ஆட்களை பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. இதுக்கு ரகசியம் என்ன சார்? இந்த மாதிரி வந்து நீங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் இந்த அளவுக்கு இருக்கு உங்களுக்கு, உங்க தலைவருக்கு அப்ப எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கும்? அதெல்லாம் ரகசியங்கள்லாம் கிடையாதுங்க, எல்லாம் ஓப்பன் டாக் தான். நாங்கள் எதையுமே ஒளிவு மறைவு கிடையாது. புரியுதுங்களா? எல்லாமே ஓப்பன். ஆனால் ஒரு விஷயம் என்ன,
இவங்கெல்லாம் தலைவர்கள் இருக்காங்களா, மோடி இவங்க எல்லாம் யாரா இருந்தாலுமே எல்லாரோட வயசும் லிமிட் வந்து 100 தான். ஆனா எங்க தலைவனுக்கு வந்து 250 வயசுக்கு மேல. ஏன் புரியுதுங்களா? ஏன் 250? அது அது வந்து அதெல்லாம் வந்து ரகசியம். அது ரகசியமா? அது என்ன ரகசியம் எங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டா நாங்களும் எங்க தலைவர்கள் இல்ல நாங்களும் வந்து 250. ஏங்க நார்மலான பீப்புள் நடத்த முடியாதுங்க அந்த மாதிரி சம்பவங்கள்லாம். 250 வருஷம் வாழ்றதுலாம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரும் வாழ்ந்துட முடியாது. திமிங்கலத்தோட பாலை கறந்து குடிச்சவங்களுக்கு 250 வருஷத்துக்கு மேல ஆயுள் கூடங்கிறதுனாலதான் திமிங்கல பாலை எங்க தலைவன் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. தெரியுமா? திமிங்கல பாலை குடிச்சதால விஜய் அவர்கள் 250 வருஷம் உயிர் வாழ்வாரா? சத்தியமான உண்மைங்க. திமிங்கல பாலுக்கு அவ்வளவு சக்தி இருக்குதுங்க. அது சாதாரணமா கிடைக்காது. அது சும்மா அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு வர்றதுங்கிறது ஒரு பயங்கர கஷ்டம். யார் எடுத்துட்டு வருவா? அது போயிட்டு நீங்களா இல்ல? ஏங்க எங்க கட்சியில ஒரிஜினல் இருக்காருல்ல, அவரை எதுக்காக கட்சியில சேர்த்திருக்கோம்? எதுக்கு? அவர் திமிங்கல பால் கறந்து எடுத்துட்டு வர்றதுக்கு தான் அவர் வேலையே. திமிங்கல பாலை கறந்து எடுத்துட்டு வர்றதுக்கு ஆதவர்ஜுனாவை வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப தாவேக்கால ஏங்க அவர் ஸ்போர்ட்ஸ்மேன் தெரியுமா? சார் ஸ்போர்ட்ஸ்மேனை கொண்டு வந்து எங்க சார் திமிங்கலம் கூட நீங்க கனெக்ட் பண்றீங்க? திமிங்கலத்துல பால் கறந்து எடுத்துட்டு வர்றதுக்கும் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் என்ன சம்பந்தம்? என்னவா பேசுறீங்க? திமிங்கலத்தோட ஸ்பீடுக்கு அதை பின்னால சேஸ் பண்ணி புடிச்சு பால் கறக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. என்ன அதனாலதான் அவர் ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கிறதுனாலதான் நாங்க அவரை கட்சிக்குள்ளாரே வச்சிருக்கோம். புரியுதுங்களா? ஆமா. என்ன சொல் எப்படி சார் இதெல்லாம் சாத்தியம்? எப்படி இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதெல்லாம் எப்படி உண்மை அப்படின்ற இந்த ஐடியாலாம் யார் ஃபர்ஸ்ட் கொடுக்குறது உங்களுக்கு? இதெல்லாம் வந்து நடக்கிற உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் இருக்கிறது. புரியுதுங்களா? நாங்க ஒன்றும் பொய் சொல்ல. அதுவும் புசி ஐயா பொய் சொல்ல மாட்டாரு. புசி ஐயா தான் இது கல்வெட்டுல படிச்சு தெரிஞ்சுட்டு வந்து சொல்லியிருக்காரு. இந்த ரகசியத்தை வந்து அப்படியே விஜய் அவர்கள்ட்ட சொல்லி அதை ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாரா? ஏங்க தஞ்சாவூர் சுரங்கப்பாதையில கல்வெட்டுல இருக்கிற எழுத்துக்களை படிச்சு தெரிஞ்சு வந்து அதை புசி ஐயா சொல்லியிருக்காருன்னா உண்மை இல்லாம பொய் சொல்லுவாரா? என்னங்க பேசுறீங்க? அதை நம்பாம இருப்பாரா? ஏங்க ஒரு விஷயங்க, தலைவரே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. இதை ஏன் ரொம்ப நாளைக்கு முன்னால கொடுத்துருக்கலாமே, இப்போ வந்து தாடி கிடியெல்லாம் நரைச்சு போன கண்டிஷன்ல இப்போ கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயம் தான். இப்போ கடந்த இவருக்கு வந்து என்ன சொல்றது, இப்போதான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஏங்க மக்களுக்கு காலம் பூரா கட்டச்சு வரைக்கும் முதல்ல நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, எம்ஜிஆர் நல்லவராக இருந்தார். புரியுதுங்களா? மக்களுக்கு செஞ்சார், செத்துட்டார். முதல்ல ஒரு தலைவங்கிறவன் சாகாம இருக்கணுங்க. சாகாம இருக்கிறதுக்கு என்னவோ அதை நம்ம கேதர் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். ஆமா, என்றும் 16 மார்க்கண்டேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஆள் வந்து அவர் வந்து திரும்பிங்கள பால் குடிச்சதா சொல்றாங்க. அதெல்லாம் இருக்குது, சும்மா எல்லாம் கிடையாது. நாங்க அதாவது நம்புங்க, நம்பாட்டினா போங்க. நான் நம்புறேன் சார். சத்தியமா விஜய் அவர்கள் வந்து ரொம்ப பெரிய வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும். உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து தன் கட்சியில வச்சு அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி இப்போ வரைக்கும் 2 வருஷம் தாக்கு பிடிச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறேன் சார் நான். வேற என்னங்க வேணும்? வேற என்ன 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 பெரிய விஷயமா பாக்குறீங்க? வேற என்ன பெரிய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்? இவ்வளவு அறிவான ஆட்களை வந்து தன் கட்சியில் வைத்து இந்த தேர்தல் 2026 தேர்தலை வந்து நான் எப்படியாச்சும் முதலமைச்சர் ஆவன்னு அவர் வந்து அந்த வேலைகள்ல செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா? ஏங்க அதனாலதான் எனக்கு அப்படியே மெய்சில் இருக்குது சார். உண்மையிலேயே சீரியஸா தலைவனோட அடுத்த பிளானே இங்க, அதாவது இங்க என்னன்னா இந்த லோக்கல் பாலிட்டிக்ஸ்குள்ளார நம்ம நிக்க கூடாதுங்கிற முடிவுக்கு வந்து சீரியஸா வந்து நமக்கு வந்து உலக நாடுகளோட பேச்சுவார்த்தைக்கு நடத்திட்டு இருக்கிற ஒரு மூவ்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? எலான் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. எலான் மஸ்க் வந்து எங்க தலைவர் ரிப்ளேஸ் பண்ண போறாரா விஜய் அவர்கள் போயிட்டு? ஆப்வியஸ்லி. ஆமா. ஏங்க நாங்க என்னங்க, எங்களுக்கு டிஎம்கே எங்களுக்கு எதிரி கிடையாதுங்க. அவங்கதான் எதிரிங்கிறத அவங்கதான் இது பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த ஜனநாயகம் படத்தெல்லாம் நிப்பாட்டிட்டாப்புல இதாயிருமா? புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் தான் தடுக்க முடியும், இந்தியாவில் தான் தடுக்க முடியும். அமெரிக்காவில் எங்க படத்தை தடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்ணுவோம், என்ன பண்ணுவீங்க? வேற லெவல் திட்டம்லாம் இருக்கு. ஓ, என்ன மாதிரி திட்டங்கள்லாம் வச்சிருக்கீங்க? இப்ப ஜனநாயகனை வந்து அடுத்த கட்டமா என்ன மாதிரி ரிலீஸ் பண்ணலாம் எப்படின்னு? ஏங்க நாங்க யூடியூப்ல ரிலீஸ் பண்றதுல பிளான் இருக்கோங்க. யாரையும் நாங்க ஏமாத்துறது கிடையாதுங்க. யாரையுமே ஏமாத்துறது கிடையாது. யூடியூப்லயா? யூடியூப்ல ஜனநாயகன் படம் ரிலீஸ். ஆமா, சீரியஸா பணத்தை கொடுத்து புக் பண்ணி காசை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அவரை ஏமாத்த கூடாதுங்க. அந்த ரசிகனோட ஏமாற்றம் எவ்வளவு பெரிய ஏமாற்றமா இருக்கும். ஏன் ஏமாத்துறீங்க? திருப்பி அப்ப ரீஃபண்ட் பண்ணிடுங்க. ஏங்க காசெல்லாம் திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டாங்க. படம் தான் காட்டணும்னு வெறி கொண்டு நிப்பாங்க. அவங்களுக்கு படம் தாங்க காட்டணும். என்ன நீங்க புரிதல் கொஞ்சம் கூட இல்லையா? அதனால யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிடுவோம். யூடியூப்ல போட்டு காட்டிடுவோம். ஆமா, என்ன நினைக்கிறீங்க? அப்ப அதுக்கு என்ன லாபம்? 500 கோடி ரூபாய் பட்ஜெட் படம் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணா என்ன லாபம் அவருக்கு?
மக்களோட என்னங்க லாபமா? எங்க ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காரு, படம் கமிட் பண்றப்பவே எங்க தலைவர் கேட்டிருக்காரு, எங்க விஜய் வந்து கேட்டிருக்காரு ப்ரொடியூசர்ட்ட, இந்த படம் ஏதாவது வந்து ரிலீஸ் அப்ப கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும், நீங்க தாங்குவீங்களான்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருக்காரு. அந்த ப்ரொடியூசர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அதனாலதான் தமிழ்நாட்டுல தமிழ் ப்ரொடியூசரா பிடிக்காம கர்நாடகால போய் எடுத்துட்டு வந்திருக்காரா? ஏங்க பில்கேட்ஸுக்கு மேலங்க அவ்வளவு பெரிய பணக்காரு, புரியுதுங்களா? சும்மா இப்ப இந்த 500 கோடி எல்லாம் சும்மா மீனுக்கு அப்படி இந்த இது போடுறது மாதிரி, பொறி போடுறது மாதிரி, புரியுதுங்களா? சாதாரண ஆளு கிடையாது. சும்மா என்ன பிச்சைக்காரன்ட்ட போய் எங்களால் படம் பண்ணிருக்கான்னு பாக்குறீங்களா? கோடீஸ்வரர். ஆமா, அந்த பணத்தெல்லாம் என்ன இப்ப பாத்ரூம்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஐயோ படம் லாஸ் ஆயிருச்சு, நான் என்ன பண்ணுவேன், விஜய் வச்சு இப்படி எடுத்து விட்டு என்னை தெருவுல நிப்பாட்டிட்டானே அப்படின்னு உட்கார்ந்து அழுவோன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த நாள் பேட்டி கொடுப்பாரு பாருங்க. என்னது மாசா எங்க படம் வந்து நாங்க ரிலீஸ் பண்ணுவோம், டபுள் மடங்கா வந்து நாங்க லாபத்தை எடுத்து காட்டுறோம் பாருடா. ஆமா, யூடியூப்ல எவ்வளவு யூடியூப்ல தாங்க நிறைய பேர் வாழ்க்கையை ஓட்டுறாங்க. யூடியூப் இல்லைன்னா நிறைய பேர் செத்து போயிடுவாங்க, வறுமை வந்து செத்து போயிடுவாங்க. யூடியூப் தான் எல்லாத்தையும் வாழ வச்சுட்டு இருக்கு, புரியுதுங்களா? அமெரிக்காக்காரன் தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கான். அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆமா, அதனால ஜனநாயகன் படம் வந்து யூடியூப்ல கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். ஆமாங்க, ஏங்க யார் மேலங்க சத்தியம் பண்ணி சொல்றது? ஆமா, எங்க தலைவர் மேல சத்தியமா சொல்றேங்க, யூடியூப்ல தாங்க ரிலீஸ் ஆகுது. இவங்க பண்ற கூத்து இருக்குல்ல, ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த திமுகவும் பிஜேபியும் தொடர்ந்து பயங்கரமான சதி திட்டம் தீட்டுறாங்க. அந்த சதியெல்லாம் முறியடிக்கணும்னா யூடியூப் தான், வேற வழியே கிடையாது. வழியே கிடையாது. ஆமா, யூடியூப்ல வருதா அப்படின்றத கண்டிப்பா பாப்போம் எப்படி வருது அப்படின்றது. எப்படி வருதுன்னு பாப்போமா? ஏங்க வந்ததுக்கு அப்புறம் படம் பார்த்துட்டு சொல்லுங்க, படம் பார்த்துட்டு சொல்லுங்க, பார்க்க சொல்லுங்க. இவங்கெல்லாம் வந்து டிஎம்கே ஆளு, பார்க்க மாட்டாங்க, புரியுதுங்களா? ஆமா, எல்லாரும் படம் பாருங்க, படம் யூடியூப்ல வரும், படம் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நல்லபடியா போடுங்க. ஆமா, நன்றி, வணக்கம்.